ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான பச்சைப்பயிர் கடையில் தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சத்தான விஷயமும் கூட. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் 4 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்து விடலாம். நீங்கள் பச்சைப்பயிர் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நாளே எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போ இது கூட சேர்க்க போகிற முக்கியமான இன்க்ரீடியண்ட் இதை தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்யணும். அதுக்கு ஒரு உரலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் சேர்த்துட்டு இடித்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. தனியா தாராளமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. கூட ஒரு 10 பல்லு பூண்டு இதையும் போட்டு நல்லா இடித்து இதையும் அந்த தாளிப்போடு சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் பொறுமையாக செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா ருசியாகவே இருக்காது. பாருங்கள், பச்சைப்பயிர் வந்தாச்சு. நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு மலர்ந்து வந்தால் போதும். இப்போ இந்த தாளிப்பு கூடவே ஒரு 3 கொட்டை புளி, அதாவது கொட்டையை எடுத்துகிட்டு அந்த புளி ஓடெல்லாம் இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி பழம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருந்தேன். எனக்கு இந்த அளவுகள்லாம் போதுமானதாக இருந்தது. நீங்கள் தாராளமாக செய்யும்போது கொஞ்சம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்காக அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் பாசிப்பயிர்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தேன். நீங்களும் பருப்பில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வந்ததும் இந்த பாசிப்பயிரை அப்படியே தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா கொதித்து வற்றி வரணும். அது வரைக்கும் நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வேக விட்டுறலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு தண்ணி வற்ற விடலாம். இப்போ நல்லா தண்ணி வற்றி சுருண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி கொடுத்துட்டு இதை நம்ம அப்படியே போட்டு கடைஞ்சி எடுக்க போகிறோம். கடைஞ்சி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு தாளித்து ஊற்றி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை குழந்தைங்க முக்கியமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பயிறு வகைகளை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.